மெரினா கடற்கரையிலிருந்து தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். கடலில் இறங்கி போராட்டம் செய்த தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது மெரினா கடற்கரையிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் போலீஸ்காரர்கள். கடற்கரையிலிருந்து இழுத்துச் சென்று அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள். கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் போலீஸ். கடற்கரையிலிருந்து இழுத்துச் சென்று தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் போலீஸ். இது தொடர்பான கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் லாவண்யா வழங்கிட கேட்கலாம். லாவண்யா வணக்கம். இந்த செய்தி தொடர்பான கூடுதல் விவரம் என்ன லாவண்யா? வணக்கம் பிரியா. மண்டலம் 5, 6 ஆகிய மண்டலங்களில் பணியாற்றி வரக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி, அதாவது தற்காலிக தூய்மை பணியாளர்களை நிரந்தர தூய்மை பணியாளர்களாக ஆக்குவோம் என திமுக வாக்குறுதி அளித்தது. அதன் காரணமாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். ஏனென்றால் நாங்கள் இந்த விஷயத்தை கேட்கவில்லை, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என்பதனை முன்னிறுத்தி தொடர்ந்து ஒரு 97 நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை ரிப்பன் மாளிகையினுடைய வாயிலில் 13 நாட்களாக அறவழியில் போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் ஆட்சியாளர்கள் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. தொடர்ந்து அவர்கள் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டனர். அதன் பிறகு படிப்படியாக சாலை ஓரங்கள், அதே போல பூங்காக்கள் என பல்வேறு இடங்களில் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அவ்வப்போது அவர்களை காவல்துறையினர் கைது செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த போராட்டத்தினுடைய உச்சமாக இன்று சென்னை கண்ணகி சிலை பின்புறமாக அந்த மெரினா கடற்கரையில் அவர்கள் கடலில் இறங்கி தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு பணி வழங்க வேண்டும், 97 நாட்களாக பணி இல்லாமல் இருக்கிறோம், வாழ்வாதாரத்திற்கே மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு சம்பளம் கூட வேண்டாம், எங்களுக்கு எங்களுடைய பணியை முதலில் வழங்க வேண்டும், அதே போல நாங்கள் ராம்கி என்ற அந்த தனியார் நிறுவனத்தின் கீழ் வேலை செய்ய மாட்டோம் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஒரு சூழ்நிலையில் அங்கு வந்த காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக பிடித்து கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் காண முடிந்தது. பெண்களை ஒரு அநாகரிகமாக அவர்கள் கைது செய்யக்கூடிய அந்த நிகழ்வானது அங்கு நடைபெற்றது. பலருக்கு காயம் ஏற்பட்டது. கைகளில் ரத்தம் வரும் அளவிற்கான ஒரு வலுக்கட்டாயமான ஒரு கைதாக இருந்தது. கைது செய்யப்பட்டவர்கள் அந்த கடற்கரையினுடைய கரைகளில் அமர்த்தி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் கரைகளில் அமர்ந்தும் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சூழலில் காவல்துறையானது தற்பொழுது வாகனத்தை எடுத்து வந்து அவர்களை சமுதாய நலக்கூடத்திற்கு அழைத்து செல்ல உள்ளனர். அந்த சமுதாய நலக்கூடத்திற்கு அழைத்து செல்ல அந்த இருக்கக்கூடிய இந்த சூழலில் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களை குண்டு கட்டாக தூக்கி கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது. எங்களினுடைய உரிமைகளுக்காக நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தோம், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினால் நாங்கள் ஏன் வீதிக்கு வரப்போகிறோம் என்று தூய்மை பணியாளர்கள் கண்ணீர் மல்க தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் மனதை உழுக்கக்கூடியதாக இருக்கிறது. சமூக நீதி என்று பேசுகிறார்கள், பேச்சில் மட்டும்தான் இருக்கிறது, செயல்பாட்டில் இல்லவே இல்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது என தூய்மை பணியாளர்கள் கூறுகின்றனர். மேலும் அவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்த நீங்கள் அந்த வாக்குறுதிப்படி நடந்து கொள்ள வேண்டும், வாக்குறுதியை நிறைவேற்றி தர வேண்டும். ஆனால் அந்த வாக்குறுதி என்ன என்பதனை கூட நீங்கள் கண்டுகொள்ளாமல் இவ்வளவு நாள், அதாவது 97 நாள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய எங்களை முதலமைச்சர் கண்டும் காணாமல் இருக்கிறார். இது எங்களினுடைய மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தி தருகிறது. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தினுடைய விஷயத்தில் நேரடியாக முதலமைச்சரினுடைய தலையீடு இருக்க வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். மேலும் காவல்துறை மிகவும் அராஜகமாக செயல்படுவதாகவும், அதே போல ஆளக்கூடிய திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தராத ஒரு அரசாக உள்ளதாகவும் தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இவர்கள் அனைவரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டு திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கக்கூடிய VR பிள்ளை சமுதாய நலக்கூடத்தில் அடைத்து வைக்கப்பட உள்ளனர். தகவலுக்கு நன்றி லாவண்யா.